நம்ம எடுக்க நினைக்கிற ரெஸ்ட், நம்ம ரெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த ரெஸ்ட் என்னை காப்பாத்திடும், இந்த ரெஸ்ட் தான் எனக்கு இப்போ தேவை. என்னோட பிஸி லைஃப்ல, என்னோட பர்டன் ஃபில்ட் ப்ரெஷர் இருக்கிற லைஃப்ல இந்த ரெஸ்ட் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நினைச்சு நம்ம ஈடுபடுகிற, என்கேஜ் பண்ணுகிற ரெஸ்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் அன்ப்ரொடக்டிவ். இட் இஸ் டிஸ்ட்ராயிங் அஸ். அது நம்ம வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ரெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது, அதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது, அது உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் மாறிடும். உங்க பிள்ளைகளை பத்தி அதிகமா கவலைப்படுறீங்களா, அதிகமா புலம்புறீங்களா? ஐம் டெல்லிங் யூ, இஃப் யூ பிகம் ரெஸ்ட்ஃபுல், உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய ரெஸ்ட் வந்துருச்சுன்னா உங்க பிள்ளைங்க மைட்டியா மாறுறதை நீங்க பாப்பீங்க. யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் பல ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்க முடியல, பார்க்க மாட்டோம். we are not able to see. But when we are rested, நம்ம ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பீப்புளை ஏஞ்சல்ஸா பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் மேலே கோவத்தை காட்டுறோம், எல்லாரையும் தப்பா பார்க்குறோம், சஸ்பெக்ஷனோட பார்க்குறோம். ஆனா கர்த்தர் நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்மளை சுற்றி ஏஞ்சல்ஸை காண்பிக்க ஆரம்பிப்பாரு. டுடே, இன்றைய நாட்களில் we see people so burdened. எவ்வளோ கஷ்டங்கள், ட்ரபிள்ஸ் இருக்கு, சுமந்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவங்களுடைய வேலை சுமை, the work burden that they have, அவங்க வேலையை குறித்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. தினம் தினம் காலையில் போயிட்டு வந்துட்டு ப்ரமோஷன், அடுத்தது என்ன பெஸ்டாக செய்யணும் என்று சொல்லி ப்ரெஷர். ஸோ அப்படிப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. மெடிக்கல் ப்ரெஷர்ஸ், மெடிக்கல் அந்த சம்பந்தமா அவங்களுக்கு இருக்கிற சுகவீனங்கள், பலகீனங்கள், ரிப்போர்ட்ஸ், டாக்டர் விசிட்ஸ், அதனால ஏற்படுகிற ப்ரெஷர் இன்னொரு சைடு பயங்கரமான ப்ரெஷராக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ we see financial burdens, so much financial burdens today. கடன் இருக்கிறது, பில்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கிறது, இந்த மாசம் எப்படி சமாளிக்க முடியும் என்கிற கஷ்டங்கள் இருக்கிறது. and you see people with so much of burden in this season. இந்த காலங்களில நிறைய சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். and இப்படி சுமை சுமக்கிற நாம், இப்படி பல சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிற நாம், the burdens that we carry, எப்பாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு just let this burdens go for some time. கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிடாதா? எப்போ இந்த ரெஸ்ட் கிடைக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறோமே, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். பயங்கர ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கிறது லைஃப், கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லி ரெஸ்ட்டுக்காக ஏங்குகிற ஒரு ஜெனரேஷனாக நம்ம இருக்கிறோம். we are people who are so longing for even little rest. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் ரெஸ்ட் என்கிற இந்த சீரீஸை பார்க்கிற நாம் பல பேர் ரெஸ்ட்டுக்காக இயங்குகிறவர்கள், ரெஸ்ட் என்ஜாய் பண்ணுகிறவர்கள். ரெஸ்ட் என்கிற அந்த வார்த்தையே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமாவா இல்லையா? what am I saying? ரெஸ்ட் என்ற வார்த்தையே சந்தோஷத்தை கொடுக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ரெஸ்ட்டுக்காக ஏங்குற நம்ம, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சிட்டாலே போதும் நினைக்கிற நம்ம, ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து வைத்திருக்கிற ரெஸ்ட் என்ன, நம்ம புரிஞ்சுக்கிற ரெஸ்ட் என்ன? we think the rest is just resting, physical rest. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டா நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும். we have different definition for rest. ரெஸ்ட்டுக்கு பல பேர்களை வச்சிருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரெஸ்ட் எல்லாம், நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிற ரெஸ்ட் எல்லாம், நம்ம பண்ற ரெஸ்ட் எல்லாமே அன்ப்ரொடக்டிவ் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
மாறாக அந்த ரெஸ்ட் பல நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுது, பாவத்துக்கு தள்ளுது. திஸ் ரெஸ்ட் most of the times, many a times நம்மளை பாவத்துக்கு தள்ளிடுது. ரெஸ்ட் நம்பிச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த விஷயம் ஆக்சுவலா நம்மளை பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுது. சில சமயங்களில அந்த ரெஸ்ட் நம்மளை சோம்பேறியா மாத்திடுது. அது நம்மள பக்கா ஒரு லேசி பர்சனா மாத்திடுது. அந்த ரெஸ்டில் இருந்து நம்மளால வெளியே வரவே முடியல, எதுவுமே செய்ய பிடிக்க மாட்டேங்குது. இட்ஸ் மேக்கிங் அஸ் லேசி சம்டைம்ஸ். சில சமயத்துல அது நமக்கு பயத்தை கொடுக்குது. இட்ஸ் கிரியேட்டிங் so much of fear in our hearts. அந்த ரெஸ்ட் ஒரு பயத்தின் ரெஸ்டாக இருக்கிறது. I just want to make it clear. நம்ம சொல்ற ரெஸ்ட், நம்ம எடுக்க நினைக்கிற ரெஸ்ட், நம்ம ரெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த ரெஸ்ட் என்னை காப்பாத்திடும், இந்த ரெஸ்ட் தான் எனக்கு இப்போ தேவை, என்னோட பிஸி லைஃப்ல, என்னோட பர்டன் ஃபில்ட் ப்ரெஷர் இருக்கிற லைஃப்ல இந்த ரெஸ்ட் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நினைச்சு நம்ம ஈடுபடுகிற, என்கேஜ் பண்ணுகிற ரெஸ்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் அன்ப்ரொடக்டிவ். இட் இஸ் டிஸ்ட்ராயிங் அஸ். அது நம்ம வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். But today I'm going to speak about a rest. இந்த மாதம் முழுவதும் ஒரு ரெஸ்ட்டை பற்றி நான் பேச போகிறேன். அந்த ரெஸ்ட் தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற உண்மையான ரெஸ்ட். It's not a physical rest. I'm not going to talk about a physical rest. I'm going to talk about a real rest. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெஸ்ட் அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இயர் 2020 to 21 நம்ம யாராலையுமே மறக்க முடியாத சில வருஷங்கள். அது ஏன் மறக்க முடியாது? கொரோனா, லாக்டவுன், அதனால மறக்க முடியாது. இந்த 2021 அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல ஸ்டோரிஸ் இருக்கு. என்னோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கார்பரேட்ல ஒரு மிக முக்கியமான பதவியில் இருந்தேன். ரொம்ப ஒரு நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், நல்ல ஒரு லைஃப் இருந்தது. ஆனால் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் ரொம்ப இன்டென்ஸ் ஆச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, நிறைய பிரச்சனைகள். இது முடியுமானே தெரியல, ஏன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு இருக்கா அப்படின்னே சந்தேகம் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருமே பயத்தில் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பயம் என்ன இருந்துச்சுன்னா, வேலை இருக்குமா இருக்காதா என்ற பயம். ஏன்னா எங்கள் கம்பெனிலையும் சரி, நிறைய கம்பெனிலையும் சரி, பீப்புளில் வேலையிலேருந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறைய ஸ்டாஃப் வேலை செஞ்சாங்க என்னோட டிபார்ட்மெண்ட்டில். கிட்டத்தட்ட ஒரு 900 பீப்புள் என்னோட டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாங்க. ஸோ என்னோட டைரக்ட் சூப்பர்விஷனில் இருந்தாங்க. ஸோ எனக்கு ஹெச்ஆரும் என்னோட மேனேஜர், என்னோட பாஸும் கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, இப்படி பல லீடர்ஸ்க்கு கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன, இந்த 900 பீப்புளில் 267 பீப்புளை வேலையை விட்டு அனுப்பணும். அதான் அசைன்மெண்ட். ஸோ அதுக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து டெய்லி பல எக்ஸல் ஷீட்ஸை பார்த்து அதை ஒர்க் பண்ணி, யார் எவ்வளோ வருஷங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பல வருஷங்களோட அப்ரைசல் எடுக்கிறது, அதை கால்குலேட் பண்ணுறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறது, அவங்களோட லீவ்ஸு, அவங்களுடைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் எடுத்து, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு. நிறைய எக்ஸல் ஷீட்டை ஒர்க் பண்ணி அதுலேருந்து கேட்டகரைஸ் பண்ணி பாட்டம் ஒரு 10% அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து அதுலேருந்து ஒரு 267 பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள திரும்பி அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கி கடைசியில் ஃபைனலாக அதை அந்த பீப்புளுக்கு சொல்ல வேண்டியது நான் தான் அந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் பண்ணி அவர் ஜூமில் போய் அவங்ககிட்ட சொல்லி, இல்லை சாரி உங்களை வேலையிலேருந்து எடுக்கிறோன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஸோ அதை பண்ணுற அந்த நேரங்களில் எனக்குள்ளேயே பயம் வந்துடுச்சு, ஒரு பயங்கர ஃபியர். நான் மற்றவங்களுக்கு பண்ணுறேன், எனக்கு எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு நேமாக அந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என் மனசில் இதெல்லாம் ஓடுது. என் பேரை இப்படி தானே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்று சொல்லி என் மனசில் ஓடுது. வெரி வெரி ஸ்கேரி, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்.
அது மட்டும் இல்லாம டெய்லி காலையில எந்திரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஏதோ ஒரு போட்டோ வரும், யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்த டைம். அண்ட் பீங் அ பாஸ்டராகவும் இருந்தனால நிறைய பேருக்கு அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் கம்ஃபர்டிங்காக இருக்கணும், ப்ரே பண்ணணும். இதில் சில ஃபியூனரல்ஸும் பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் இருந்தது. அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ரெஷர் நிறைஞ்ச ஒரு டைமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இந்த எல்லா காலத்துலேயும் நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தான் எல்லாத்தையும் செய்கிறேன். நினச்ச நேரத்தில் தூங்கலாம், மீட்டிங்ஸ் இருக்கும்போது மட்டும் போகணும், எப்போல்லாம் முழிக்கிறோமோ அப்போல்லாம் வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு டைம், நோ டைம் லிமிட். ஆஃபீஸ்க்கு போகும்போது காலைல கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே போயிடணும், இந்த டைமுக்குள்ளே வேலை செய்யணும், இந்த டைமுக்குள்ளே பாஸ் வந்து கேட்பார், எல்லாம் பேசணும். ஆனால் இங்கே அந்த ப்ரெஷர் இல்லை. பட் ப்ரெஷர் இருக்குது, பட் ஆனால் ரெஸ்ட்டும் இருக்குது. ரெஸ்ட்டுக்கு டைம் இருக்குது, நிறைய ரெஸ்ட்டுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்டுக்கு, ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ரெஸ்ட்டுக்கு நிறைய நேரம் இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது, ஆனால் ரெஸ்ட்டும் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ப்ரெஷர் இருக்குதான், ஆனால் நிறைய ரெஸ்ட்டும் இருக்கு. அப்போ உலகத்தின் அந்த கோட்பாடின்படி, ஃபார்முலா படி, ஸோ ப்ரெஷர் இருக்கும்போது ரெஸ்ட்டும் கிடைச்சா பரவாயில்ல, நல்லது தானே. ஆனால் எனக்கு அவ்வளோ ரெஸ்ட்டும் இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஐ வாஸ் டிஸ்டர்ப்ட். ஸோ என்ன பண்ணேன், என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ பாருங்கள், என்னோட ஃப்ரெண்டு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, கார்பரேட் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நான் அவனும் டெய்லி பேசிகிட்டே இருப்போம். இப்படி எங்கள் கம்பெனி இந்த மாதிரி நிலமை இருக்குது, உங்கள் கம்பெனியில் என்ன நிலமை இருக்குது, வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்படிலாம் பேசிட்டு டெய்லி பேசுவோம். அப்படி டெய்லி பேசுகிற டைமில் இந்த ஃப்ரெண்டு எனக்கு என்ன பண்ணுறாரு, என்கிட்ட அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப ப்ரெஷராக இருக்குடா அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவன் சொல்கிறான், நான் டெய்லி நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, இதெல்லாம் இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றான். உடனே அவன் சொன்ன அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக விவரித்தான், இவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டு எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் நைட்டு போய் ஒரு படத்தை பார்த்துருவேன், பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நிம்மதியாயிடும் அப்படின்னா, நல்லா தூக்கம் வந்துடுது அதுக்கப்புறம் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு என்ன பிளாட்ஃபார்ம்லாம் கேட்டு, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு படத்தை சொல்லுவான், க்ரைம் த்ரில்லர் சொல்லுவான். தெலுங்கு படமாக இருக்கும், இங்கிலீஷ் படமாக இருக்கும், இந்த க்ரைம் த்ரில்லர் சொல்லுவான். நானும் அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த லாக்டவுன் டைமில் இவன் சொல்ல நானும் க்ரைம் த்ரில்லர்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது, பயங்கர ப்ரெஷராக இருக்குது, நைட்டு தூங்க முடியல. ஏன்னா காலிலேருந்து வீட்டில் இருக்கிறோம், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேறு இருக்குது, ஒரு க்ரைம் த்ரில்லரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெக்கமெண்ட் பண்ணுற க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யூ வான்ட் பிலீவ், அது ஆக்சுவலாக ஒரு ரிலாக்ஸேஷன், சப்போஸ் டு பி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னோட தூக்கத்தில் கனவுகள்லாம் மாறிடுச்சு. நைட் மார்ஸ், அதாவது பயம் கொடுக்குற என்னென்னமோ கனவெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் எந்திரிச்ச பிறகு 7 hours 8 hours தூங்கி இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச பிறகு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது, ப்ளரியாக இருந்தது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது. தூங்குன ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லை. அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்தது, ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தது, இரிட்டேட்டடாக இருந்தது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். வாட் ஐ தாட் வாஸ் ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், was actually destroying me. One of my friend, very close friend, அவனுக்கு அது ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு எனக்கு சொன்ன விஷயத்த நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. I didn't understand. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் தான் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற சமயத்தில் நம்ம போகிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது தெரியுமா, கிறிஸ்டியன்ஸுக்கு, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு, கஷ்டத்தின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில், வேற வழியே இல்லைங்கிற நேரத்தில் போகிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது தெரியுமா, பைபிள். அங்கே தான் தேடி போனேன். I just went searching to the Bible.
அந்த வேத வசனங்களை திறந்து நான் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு இப்போ நம்ம வாசிக்க போற அதே பகுதியை தான் நான் வாசிச்சேன். எக்ஸாக்ட்லி த சேம் திங் தட் we are going to read right now. I want to tell you, I want all of you to be attentive. முழு கவனம் இங்க வேணும். ஏன்னா this is going to be life changing. அந்த கொரோனா டைம்ல, லாக்டவுன் டைம்ல என் வாழ்க்கையை மாற்றின விஷயங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். And this was exactly the passage that I was reading. And let's read 1 Samuel 22 verses 1 and 2. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தாவீதும் அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் எபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக் கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இத்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 பேர். This was mind blowing. இது மிகுந்த ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்துச்சு. When I was reading this, it just blew my mind. அந்த காலகட்டத்தில் ஜஸ்ட் இமேஜின், அப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் டைம்ல, ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ல, this just opened so many doors for me. எனக்கு இதை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. டேவிட பார்க்கிறேன். டேவிட் வாஸ் ரன்னிங். எங்கிருந்து ஓடினான்னா he departed என்று சொல்லுகிறது. எங்கிருந்து ஓடினான்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையின் மிக அவமானத்திற்குரிய ஒரு விஷயம் நடக்குது. டேவிட் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். we know David as a powerful person who killed Goliath. ஒரு ஜெயண்ட்டை தோற்கடிச்சவன் தான் சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறான். அதனால we know David as a mighty warrior. we know David as a shepherd boy. shepherd-ஆ இருக்கும் பொழுது அவன் சிங்கத்தையும் கரடியும் அவன் தோற்கடிச்சு அதை விரட்டி விட்டு அவனுடைய ஷீப்பை காப்பாற்றின ஒரு பவர்ஃபுல் லீடரா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டேவிட பத்தி நமக்கு அவன் அனாயிண்ட் பண்ணப்பட்டதை பற்றி தான் நமக்கு தெரியும். he was called to be anointed. he was called by God to be anointed. அந்த சின்ன வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டது தெரியும். we know David like that. பட் நம்ம நிறைய பேருக்கு தெரியாதது, டேவிட் பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறார். ஓடிட்டே இருந்தார். அவர் அனாயிண்ட் பண்ணப்பட்ட பிறகு உடனே ராஜாவால அவர் ஏன் கோலியாத்தை தோக்கடிச்ச பிறகு கூட உடனே அவருக்கு அந்த குளோரியும் கிரவுனும் கிடைக்கல. அவர் அப்பவும் அந்த சவுல் ராஜாவோட வீட்டில் வெறும் அந்த ஹார்ப்பை வாசிச்சுட்டு இருந்தாரு, பயத்தோட வாசிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா ஈட்டி பறந்து வரும், எப்போ கொலை செய்வாங்க தெரியும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாரு. டேவிட் வாஸ் கோயிங் த்ரூ so much in life. ஓடிக்கிட்டே இருந்தார். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப அவமானத்துல பைத்தியக்கார மாதிரி நடிக்க வேண்டியது இருந்துச்சு. தன்னோட எச்ச அப்படியே கொட்டுகிற ஒரு நிலைமையில ஒரு லுனாட்டிக் பர்சன் மாதிரி பைத்தியம் மாதிரி நடிச்சுதான் உயிரை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நடிச்சான் பைத்தியம் மாதிரி. அங்கிருந்து ஓடி வரான். வேதனையில ஓடி வந்திருப்பான், அவமானத்துல ஓடி வந்திருப்பான். போதுண்டா இந்த ஓட்டம், எனக்கு இதுக்கு மேல முடியல, இட்ஸ் so stressful, ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறது. I know today morning when I'm speaking this, நிறைய பேர் இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. I know this has been your prayer. இப்படிதான் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு மேல என்னால முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எனக்கு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி, ஒரு எஸ்கேப் வேணும் என்று சொல்லி, தப்பிச்சா போதும் என்று சொல்லி, இதெல்லாம் யாரையுமே பார்க்க கூடாது, இதெல்லாம் வேண்டாம், யாரையுமே பார்க்க கூடாது, என் மொபைல் போன் ஆஃப் பண்ணிட்டு மனுஷங்களை பார்க்காம பேசாம எந்த பிரச்சனையும் கேட்காம தனியா ஒரு இடத்துல போய் இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும். ஒரு பெரிய ரிசர்ச் கம்பெனி ஒரு சர்வே எடுத்தாங்க. பீப்புள் கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய பெரிய டிசைர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுல 77% ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு தூர தேசத்தை, ஒரு ரிசார்ட்டை சொல்லி, ஒரு தூர தேசம் சொல்லி, இல்லாட்டி ஒரு கிராமத்தை சொல்லி அங்க போய் தனியா இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க.
நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. Because every human being is going through so much of stress that they just want an escape. ஒரு escape வேணும், எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. டேவிட் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். டேவிட் தனியா போனா போதும் என்று சொல்லி நினைச்சான். டேவிட் எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி நினைச்சான். நான் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த கொரோனா பீரியட்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க இருக்கிற நிறைய பேர் யோசிக்கிறீங்க எங்களுக்கு ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லி இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க. So many of us, so many of us, so many of us in this situation, just like David. But David, ரெஸ்ட் என்பது ஒரு குகைக்குள்ள போய் அந்த கேவ் ஆஃப் அதுலாம்ல தனியா போய் யாருமே இல்லாம தனிமையில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சான். But you know what God did? அந்த தனிமை நேரத்தை தான் அவனோட மிகப்பெரிய ஃபார்மேஷன் டைமா கர்த்தர் மாற்றி விட்டார். டேவிடோட எம்பையர் கிங்டம் அவனுக்கு அந்த அனாயிண்டிங் நடக்கும்போது நடக்கல. டேவிடோட எம்பையர் கிங்டம் அந்த ஷெப்பர்டா அவன் மிருகங்களோட சண்டை போடும் போது நடக்கல. டேவிடோட எம்பையர் கிங்டமோட ஃபார்மேஷனு அவன் கொலியாத்தை தோக்கடிக்கும் போது கூட நடக்கல. டேவிடோட எம்பையர் கிங்டமோட ஃபார்மேஷனு அந்த குகைக்குள்ள தான் நடந்துச்சு. அந்த குகையில அவனை தேடி மனிதர்கள் வந்தார்கள். People just came there. உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், கடன்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை தேடி வந்தாங்க. All those who had failed in life. தாவீதை போலவே ரெஸ்ட்டை தேடி ஓடினவங்க எல்லாம் அந்த குகைக்கு வந்தாங்க. இந்த காலை நேரத்தில் ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ ஆர் அட்டென்டிவ். எல்லாரும் கவனமாக கேட்குறீங்க என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை அந்த ரெஸ்ட்டு வேணும், யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறாரு அந்த ரெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற ரெஸ்ட்டு கிடையாது. God is ready to grant that rest to you. பட் அந்த ரெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற ரெஸ்ட்டு கிடையாது. அந்த ரெஸ்ட்டில் தான் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறாரு. கர்த்தர் உருவாக்க போகிறாரு. ஃபார்மேஷன் அங்கே தான் நடக்க போகிறது. உடைக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, உடைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அந்த இடத்துல உருவாக்கப்பட போகிறார்கள். Everything broken is going to be built in that space of yours. God is going to make your resting season as a formation season. கர்த்தர் இந்த காலத்தை உருவாக்குகிற காலமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட ரெஸ்ட்டை தேடி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த ரெஸ்ட், கர்த்தர் கொடுக்க போற ரெஸ்ட் தான் உங்களை உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த கொரோனா டைம்ல நான் நினைச்சேன் அந்த கிரைம் தில்லர்ஸ் தான் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க போகுதுன்னு நினைச்சேன். அந்த பிசிக்கல் ரெஸ்ட் தான் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க போகுதுன்னு நினைச்சேன். முயற்சி பண்ணேன், ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. இன்னும் அதிகமாக தான் என்ன டார்க்கா மாத்துச்சு. பட் யூ நோ வாட், God did something beautiful. அந்த சமயத்துல ரொம்ப சோர்ந்து போய் இந்த வசனங்களை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது I found something beautiful. ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார், உணர்த்த ஆரம்பிச்சாரு. உன்னோட ரெஸ்ட் எங்க தெரியுமா? தாவீதுக்கு இருக்க இந்த ரெஸ்ட் இது போல, இதே ரெஸ்ட் நான் அவனுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். தாவீது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான், தனிமை வேணும்னு ஓடுறான். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஓடும் பொழுது யாருமே வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம்னு ஓடுவோம். தாவீது அப்படிதான் ஓடி இருப்பான். ஆனா பாருங்க, அந்த கேவ்ல இருந்துதான் 2 பியூட்டிஃபுல் சாம்ஸ் எழுதப்பட்டது, சங்கீதங்கள் எழுதப்பட்டது. சங்கீதம் 142, சங்கீதம் 57. அதே கேவ் ஆஃப் அதுல்லாம்ல தான் இந்த 2 சாம் எழுதப்பட்டது. 2 பியூட்டிஃபுல் சாம். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைப்போம்? சங்கீதங்கள் அந்த நம்பர் படி படிச்சு இதுக்கப்புறம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் நடந்துச்சு நினைப்போம். இல்லை, அப்படி நடக்கல. அது ஆக்சுவலா இது வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நடந்தது. ஆக்சுவலாக இதை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நடந்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 142 சங்கீதம் தான். அவன் ஃபஸ்ட்டு அவன் எழுதுறான், பாடுறான். அவனுடைய கஷ்டத்தை, அவனுடைய அந்த நிலைமையை, அவன் அண்டர்கோ பண்ணுற நிலைமையை அவன் பாடுகிறான்.
ஆனா சங்கீதம் 57 வரும் பொழுது, இந்த சங்கீதம் பாடும் பொழுது கர்த்தர் அவனுக்குள்ள அந்த அந்த மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சார். ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெஸ்டோட ஆக்சுவல் அவுட்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிஸ்ட்ரெஸ் பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் காட் இஸ் ஃபார்மிங் ஆல் ஆஃப் தேம் into mighty warriors. அதனால அவன் கர்த்தரை எக்ஸால்ட் பண்ணுகிறத பாட ஆரம்பிக்கிறான். But the point that I want you to notice, இந்த கேவ் பீரியட்ல அவன் சும்மா படம் பார்த்துட்டு இல்லை, அவன் சும்மா ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு இல்லை, அவன் சில உலக பிரகாரமான நண்பர்களோட சேர்ந்து சுத்திட்டு இல்லை, அவன் தன் நேரத்தை வீணடிக்கல, தன் சரீரத்தை வீணடிக்கல, அவன் இன்னும் டார்க்னஸ்குள்ள போல. ஆனா இந்த கேவ் பீரியட்ல கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த மிக பெரிய தாளந்த அவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். The biggest calling that David had on his life is singing these psalms. ஏனென்றால் இன்று வரைக்கும் இந்த சங்கீதங்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தாலும் இந்த சங்கீதங்கள் இன்று வரைக்கும் நமக்கு சுகத்தை கொடுக்குது, விடுதலை கொடுக்குது, நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. I can challenge you. நீங்க எப்படிப்பட்ட மூட்ல இருந்தாலும் சரி, மூட் ஸ்விங்ல இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, just open and read a psalm. You will feel the spirit of God engaging and encountering in your life. நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்துல சங்கீதங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தொட்டார். அப்பதான் ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்தேன். ரட்சிப்பு அனுபவம் நான் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி வரல, யாரோ ஒரு பாஸ்டர் தலைமையில கை வச்சு ப்ரே பண்ணும்போது வரல, சங்கீதங்கள் வாசிக்கும் போது மட்டும்தான் வந்துச்சு எனக்கு. அப்போ அந்த சங்கீதங்கள் எவ்வளவு வல்லமையான சங்கீதங்களாக ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையான ஒரு காலிங்க அந்த ரெஸ்ட் பீரியட்ல அவன் செய்யும்படியா கர்த்தர் செஞ்சாரு. That was his actual rest. அதுதான் அவனுடைய ரெஸ்ட், அதுதான் அவனோட உண்மையான ரெஸ்ட். நான் அந்த கொரோனா பீரியட்ல யோசிக்கிறேன், ஆண்டவரே இதை படிக்கும்போது யோசிக்கிறேன், என்ன செய்யணும், எனக்கு ரெஸ்ட் வேணும் ஆண்டவரே. How do I rest? நான் உலகத்தை என்னமோலாம் ட்ரை பண்றேன், எவ்வளோ விஷயங்களை ட்ரை பண்றேன், நண்பர்கள் ட்ரை பண்ணிட்டேன், படங்கள் ட்ரை பண்ணிட்டேன், பிசிக்கலா ரெஸ்ட் பண்றது ட்ரை பண்ணிட்டேன், சாப்பாடு ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு டிஸ்ட்ராய் தான் ஆறேன், நான் டார்க்னஸ்குள்ள தான் போறேன், என்ன உண்மையான ரெஸ்ட் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். வாட் இஸ் த பிகஸ்ட் காலிங் ஆன் யுவர் லைஃப் என்று எனக்கு கேட்கறத உணர்ந்தேன். நான் அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சர்ச் பிளான்டிங், சபை ஸ்தாபிக்கிறது ஆண்டவரே, சபை ஸ்தாபிக்கிறது ஆண்டவரே. அப்ப அதுதான் நீ செய்யணும் இப்போ அப்படின்ற ஆண்டவரே. நான் யோசிக்கிறேன், இந்த கேவுக்குள்ள உட்காண்டா, இந்த கொகைக்குள்ள உட்காண்டா, எப்படி இங்க நான் சபை ஸ்தாபிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இதான் அவனோட ரெஸ்ட் என்று சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், காட்சாமி சர்ச்சோட அதிக சர்ச் பிளான்டிங் நடந்தது அந்த லாக்டவுன் டைம்ல தான். 6 சபைகள் புதுசா பிளான் பண்ணோம். எப்போ? உலகமே லாக்டவுன்ல இருக்கும் பொழுது. God made us plant new churches, 6 churches in different places. கிராமங்கள்ல ஆண்டவர் பிளான் பண்ண வச்சாரு, போக வச்சாரு, எப்படியோ போக வச்சாரு, பிளான் பண்ண வச்சாரு. 6 சபைகளை பிளான் பண்ணோம். நான் சொல்றேன், அந்த கிரைம் த்ரில்லர் கொடுக்க முடியாத ரெஸ்ட், அந்த பிசிக்கல் தூக்கம் கொடுக்க முடியாத ரெஸ்ட், உலகத்தின் நண்பர்கள் கொடுக்க முடியாத ரெஸ்ட், சாப்பாடு கொடுக்க முடியாத ரெஸ்ட் அந்த சர்ச் பிளான்டிங் எனக்கு கொடுத்துச்சு. ஃபைனலா மை ஹார்ட் கேம் டு a place of peace. உண்மையான தூக்கங்கள் உண்மையான தூக்கமாக மாற ஆரம்பிச்சது. காலையில் எந்திரிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க ஆரம்பிச்சேன், ராரிங் டு கோவாக எந்திரிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே இந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சேன். என்கிட்ட ஒரு ஜாய் இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க, என்கிட்ட ஒரு வேகம் இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க. I want to tell you, rest is a beautiful gift from God. உண்மையான ரெஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காலிங்ல நீங்க நிற்கிறது தான். ஆண்டவர் அப்படி நீங்க நிற்கும் பொழுது, அதை நீங்க செய்யும் பொழுது, உங்க பாடி மட்டும் இல்ல, உங்க மைண்ட், உங்க ஸ்பிரிட் will completely get aligned to God. Rest என்றால் என்ன தெரியுமா? You know what is rest? அதை நம்ம புரிஞ்சுக்க முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் இந்த ரெஸ்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியல? தனியா சில பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியாவை தேடுறோம். ஏன்னா ரெஸ்ட்டுக்கான அர்த்தம் நம்மளுக்கு புரியல. நம்ம எப்பொழுதுமே எல்லாத்துலையுமே
ப்ரெஷர்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதை செஞ்சாலும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. தாவீது பாருங்க, அந்த ஹார்ப்பை வாசிக்கிறது தான் அவனுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு காலிங். அது அவனுக்கு சந்தோஷம். அந்த ராஜா முன்னாடி உட்காந்து, சவுல் ராஜா முன்னாடி உட்காந்து வாசிக்கிறான். ஆனால் அப்போ வாசிக்கும் பொழுது அவனுக்கு ப்ரெஷர் தான் இருக்கு. என்ன ப்ரெஷர் தெரியுமா? அந்த ராஜாக்காக வாசிக்கிறான், அந்த ராஜாக்கு பயந்து வாசிக்கிறான். அந்த ராஜா எப்போ ஈட்டி அவன் மேலே அடிப்பாரு என்று சொல்லி ஒரு பயத்திலே கலக்கத்திலே வாசிக்கிறான். அதனால அவனுக்கு ஏற்பட்டது ப்ரெஷர். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ப்ரெஷர்ல செய்கிறோம். பணம், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணுன்ற ப்ரெஷர், இந்த மனிதர்கள் கிட்டலாம் நல்ல பேர் வாங்கணுன்ற ப்ரெஷர், என்னோட பியர் குரூப் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, நானும் இதை செய்யணுன்ற ப்ரெஷர். திஸ் ப்ரெஷர் நம்மளை எந்த விஷயத்துலையும் ரெஸ்ட் பண்ணாதபடிக்கு நம்மளை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் ஈவன் இஃப் யூ சக்சீட். இந்த ப்ரெஷரில் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ப்ரெஷர்னால எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா, ஏதாவது ஒரு உலக நம்ம கோல்ஸ் வச்சு இப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணோம்னா, நம்ம சக்சீட் பண்ணாலும் ஜெயிச்சாலும் அது நம்மளை ட்ரெயின் பண்ணிடும். அந்த ஜெயம் கூட நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லது நிறைய நேரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பீப்புள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கோச்சுப்பாங்க, எல்லாத்துக்குமே ட்ரிகர் ஆகிடுவாங்க. அவங்க இவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணல, அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணல, இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே அவங்க அப்செட் ஆவாங்க. அவங்களால சக்ஸஸை கூட ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க சக்ஸஸ் ஆகும் பொழுது கூட அந்த பர்சன் எனக்கு இது சொல்லலையே, இந்த பர்சன் எனக்கு சொல்லலையே என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரெஷரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் ஆப்ரேட்டிங் அவுட் ஆஃப் ப்ரெஷர், பட் இட்ஸ் ஆப்ரேட்டிங் அவுட் ஆஃப் பர்டன். பேர்டன்ல இருந்து தாவீது கேவ்ல பண்ணது பேர்டன்ல இருந்து. கர்த்தர் நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் அவன் சத்தமா அவன் பாடுகிறது தேவனை நோக்கி. The burden was for God's love and word. அதனால தான் அவ்வளவு பேர் அங்க வந்தாங்க. தாவீது அவங்கள கூப்பிடல. அவன் அந்த சங்கீதத்தை பாடும் பொழுதே அவ்வளோ பேர் அவனை தேடி அந்த கேவுக்கு வந்தாங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் இங்க பலருக்கு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ப்ரெஷர்ல ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். எல்லாத்துலயும் ப்ரெஷர். நமக்கு வேலை, குடும்பத்தின் காரியம், பிள்ளைகளை வளர்க்கிறதுல, பணத்தை ஹேண்டில் பண்றதுல, நம்ம சரீரத்தை பார்த்து கொள்கிறதுல, சக மனுஷங்களோட நமக்கு இருக்கிற உறவுல, எல்லாத்துலயும் ப்ரெஷர் in everything. But today God wants you to rest, not out of pressure, out of burden. It should be out of burden. ஏசப்பா நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? என்னுடைய குடும்பம் இன்னும் ஏசப்பாவை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே என்கிற பேர்டன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, என்னோட சிட்டி உண்மையான சத்தியம் என்னன்னு தெரியாம இருக்கிறதே என்ற பேர்டன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல வசனத்துல இதுக்கான ஆன்சர்லாம் இருக்கே, அது தெரியாம இவங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற கிங்டம் பிரின்சிபல்ஸ்ல இவங்கள தெரிஞ்சுக்கணுமே என்கிற பேர்டன் எனக்கு இருந்துச்சுன்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ரெஷர் மறைஞ்சு உண்மையான ரெஸ்ட், அதுக்குன்னு தனியா ஒரு நேரம் தேவையில்லை, தனியா ரெஸ்ட் எடுக்கணும். பட் அது மட்டும் போதாது. உண்மையான ரெஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எவ்ரி டே ஆஃப் அவர் லைஃப், வேலை செய்யும் போதும் சரி, நம்ம வெளியே போகும் பொழுதும் சரி, மற்றவங்க கூட பேசும் பொழுதும் சரி, we will be at rest always. எப்பொழுதும் நம்ம ரெஸ்ட்ல இருப்போம். பாருங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மனிதர்கள், ரெஸ்டே என்னன்னு தெரியாத மனிதர்கள், அவங்கள சுற்றி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்கும், பிட்டர்னஸ் இருக்கும். அவங்கள சுற்றி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா குறைவு இருக்கும், கடன் இருக்கும். அவங்கள சுற்றி எப்போதும் பார்த்தீங்கன்னா தோல்வி இருக்கும், எரிச்சல் இருக்கும். தேல் பி ஆங்கர். சில வீடுகள் எல்லாம் எப்பொழுதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை. சும்மா ஒரு விஷயம் பேசினாலே கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வந்துடும். யூ வில் see just like that. அவங்க நினைப்பாங்க, இல்லை இன்னிலேருந்து நாங்கள் சண்டை போட மாட்டோம், பாஸ்டர் கிட்ட ப்ரே பண்ணுவோம், பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு என்று சொல்லுவாங்க. பாஸ்டரும் ப்ரே பண்ணுவார், அபிஷேகத்தில் நிரம்பிலாம் ப்ரே பண்ணுவார். ஆனால் அந்த நாள் நல்லா இருக்கும். நான் திரும்பி வீட்டுக்கு போன உடனே சின்ன சின்ன விஷயத்த திரும்பி சண்டை வந்துடும். வேலையில்
பிரச்சனையாவே இருக்கும். வேலையில சில குறைவுகள் இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்காக இதை ப்ரே பண்ணுங்க. or they'll just read the verse, get a promise verse, ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் எடுத்துப்பாங்க. வந்துடும் அவங்களுக்கு, இல்லை இனிமேல் எல்லாம் மாறும், எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி சில வார்த்தைகள் வரும். பட் they'll go back into their jobs. திரும்பி அதே பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு நாள் பயங்கர ஹைல சொல்லுவாங்க, இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஜெபத்துல எல்லாம் மாறுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் மாறிடுச்சு, இனிமேல் ஆண்டவரை விட பேசிட்டாரு, எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்பி வேலைக்கு போகும்போது அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகும், அதே பிரச்சனைகள் இருக்கும், அது மாறாம இருக்கும். Have you seen this? சில சமயம் சில பீப்புளை சுத்தி எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு டார்க்னஸ், ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும், ஆங்கர் இருந்துட்டே இருக்கும். ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாங்க, ஈஸியா இமோஷனல் ஆயிடுவாங்க, ஈஸியா ஆங்கர்ட் ஆயிடுவாங்க, குறைவு இருந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள ரெஸ்ட் இல்லை, உண்மையான ரெஸ்ட் இல்லை. உண்மையான ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள், அவங்க இருக்கிற வீடு, அவங்க வேலை செய்யற அந்த வேலை, அவங்க செய்யற ஊழியம், the people around them, அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். I want you to test it from this week. இந்த வாரத்திலிருந்து இதை நீங்க பரிசோதிச்சு பார்க்க போறீங்க. இந்த சர்வீஸ் முடிஞ்சோன்னு திரும்பி உங்க வாழ்க்கைக்குள்ள தான் போறீங்க, உங்க ஃபேமிலிக்குள்ள போறீங்க, உங்க நண்பர்களை பார்க்க போறீங்க, வேலை செய்ய போறீங்க. பட் ஐ வாண்ட் யூ டு டெஸ்ட் இட் திஸ் வீக். இந்த வாரம் இந்த டெஸ்ட் பண்ணணும். ஐ வாண்ட் யூ டு டெஸ்ட் இட். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஐ வாண்ட் யூ டு see it. I want you to see it. I want each one of you to see this. எப்படி மாறும்? ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா எப்படி மாறும்? Let's see 3 things. எப்படி மாறும் என்பதை 3 விஷயங்கள் உங்களுக்கு வேகமாக காண்பிக்க போறேன். Just see. 3 காரியங்கள். Mighty, சொல்லுங்களேன். Mighty, multiply. கடைசி வேர்டு யார் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ உங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு. என்னது? மக்னாயிம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை, என்கேம்ப்ட் சேனை. இந்த 3 விஷயங்களை உங்க லைஃப்ல பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள உண்மையான ரெஸ்ட் வரும் பொழுது இந்த 3 விஷயங்களை பார்ப்பீங்க. உங்க வீட்டுல பார்ப்பீங்க, உங்க வேலைகள்ல பார்ப்பீங்க, உங்க கடைகள்ல பிசினஸ்ல பார்ப்பீங்க, உங்க பீப்புள் கிட்ட பார்ப்பீங்க. யூ வில் see this definitely. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். God's Summit Church, விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. முதல் விஷயம் நல்லா கவனிங்க. First, let's see what this mighty means என்பதை பார்ப்போம். வாசிப்போம். 1 சாமுவேல் அந்த 22ஆம் அதிகாரத்துல அந்த 2ஆம் வசனத்தை திரும்பி கொஞ்சம் வாசிங்களேன். Just read the second verse again. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். யாரெல்லாம் அவன் கூட வந்தாங்க? அந்த இடத்துக்கு வந்தாங்க. இவர் ரெஸ்ட் எடுக்க போகும்பொழுது யாரெல்லாம் அங்க வந்தாங்க? சொல்லுங்க, ஒருத்தர் பேர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. கடன்பட்டவர்கள். கடன்பட்டவர்கள் யாரெல்லாம் வந்தாங்க பாருங்க? கடன்பட்டவர், people in debt. அப்புறம் முறுமுறுக்கிறவர்கள். முறுமுறுக்கிறவர்கள். அப்புறம் ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டவர்கள். just think about this. இது நம்மளோட டெய்லி லைஃப் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா பார்க்கும்பொழுது நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, நம்மளோட குடும்பம் மாதிரி இருக்குல்ல, சர்ச் மாதிரி இருக்குல்ல. we daily we see ஒடுக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம், முறுமுறுக்கிறவர்களை பார்க்கிறோம், கடன்பட்டவர்களை பார்க்கிறோம். don't we see? நம்மளே அப்படிதானே இருக்கிறோம், அப்படிதானே பார்க்கிறோம். இந்த மாதிரி பீப்புளை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? சரி, நீங்க ஒரு HR மேனேஜர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர பீப்புளை வேலைக்கு எடுப்பீங்களா? இல்ல பொண்ணு பாக்குறீங்க, பையன் பாக்குறீங்க, ப்ரொஃபைல்ல இந்த விஷயங்களை சொல்றாங்க, இந்த விஷயம்லாம் போடுறாங்க. இந்த பையன் ஹைட்டா இருப்பான், கலரா இருப்பான், ஆனா அவன் கடன்ல இருக்கிறான் அப்படின்னு போட்டா யாராவது அந்த ப்ரொஃபைல தொடுவீங்களா? பார்க்க கூட மாட்டோம், திரும்ப கூட மாட்டோம் இந்த சைடு. பட் யூ நோ வாட் காட் டிட் தட் கேவ், அந்த ரெஸ்டிங் பிளேஸ்ல என்ன பண்ணாரு? அந்த ரெஸ்டிங் பிளேஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தாவீது அந்த 2 பியூட்டிஃபுல்லான சங்கீதங்களை, இன்னைக்கும் பல பேருக்கு ஆறுதலா இருக்கிற சங்கீதங்களை பாடின அந்த ரெஸ்டிங் சங்கீதங்களை பாடின அந்த ரெஸ்டிங் பிளேஸ் என்ன தெரியுமா ஆச்சு? மைட்டி பிளேஸா மாறிச்சு. எப்படி?
மைட்டி சொல்லுங்க, மைட்டி பிளேஸா மாறுச்சு. நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துப்பீங்களா, இல்ல ஒரு கட்டளையா எடுத்துப்பீங்களா, இல்லாட்டி ஏதோ சொல்றான்னு எடுத்துப்பீங்களா, வாட் எவர் இட் இஸ். பட் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெஸ்ட் தராரு. ரெஸ்ட் என்னன்னு புரிய வைக்கிறாரு. அந்த ரெஸ்ட்ல நீங்க கடந்து போகும் பொழுது உங்க வீடுகள், வேலைகள், நீங்க சந்திக்கிற எல்லா விஷயமும் மைட்டியாக மாறும். அது வீக்கான ஒரு விஷயமாக இருக்காது. இட் will just become so mighty. யார் இவங்களாம்? இவங்கெல்லாம் நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக, கடன்ல இருக்கிறவங்களா பார்க்கிறோம்ல, அவங்க பேர் ஆனா போடப்படல. அவங்க பேர் இங்க சொல்லப்படல. அவங்க பேர் இங்க இல்ல. நேம்ஸ் ஆர் நாட் லிஸ்டட். அவங்க நேம்ஸ் ஆனா வேற இடத்துல லிஸ்ட் பண்ணப்படுகிறது. 23ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல அவங்கள பத்தி வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தர் பத்தி, ஒரு சிலர் பத்தி சாம்பிளுக்கு நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொரு பேரும் கஷ்டம் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது, பட் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேர் யார்? அவரு ஜோஷேபாஷெபத். அவர் யாரு? He was a person, 800 பேர், 800 people அவங்கள அகேன்ஸ்டா ஒரு ஈட்டியை வைத்து நின்று கொண்டிருந்தவர். அடுத்தது எலியாசர். எலியாசர் யாரு? அவர் அந்த சண்டை செஞ்சு அவ்வளோ சண்டை செய்யறாரு. கையே அவருக்கு மரத்து போற அளவுக்கு அவர் சண்டை செய்யறாரு, யுத்தம் செய்யறாரு. ஷமா யாரு? எல்லாரும் போயிட்டாங்க அந்த லென்டில் ஃபீல்ட்ல, ஆனா தனி ஒரு ஆளாக நின்று போராடினவர். பெனாயா யாரு? அந்த ஸ்னோ பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பிட்டுக்குள்ள போயிட்டு சிங்கத்தோட சண்டை போட்டவர். இவங்கெல்லாம் யாரு? அந்த கேவுக்கு ஓடி வந்தவங்க. இவங்களாம் யாரு? அந்த கேவுக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக வந்தவர்கள், அந்த கேவுக்கு கடன்காரர்களாக வந்தவர்கள், அந்த கேவுல முறுமுறுத்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு today we read that they were called as mighty men. Mighty man, mighty man. நான் சொல்றேன், உங்க என்விரான்மெண்ட் எப்படி தெரியுமா மாறும்? உங்க வீடு, உங்க வேலை ஸ்தலம், உங்க ஊழியம் எப்படி தெரியுமா மாறும்? அங்க ஒடுக்கப்பட்டவர்கள் வருவார்கள், நொறுக்கப்பட்டவர்கள் வருவார்கள், கடன்காரர்கள் வருவாங்க. People around you will be so broken, but God will make them mighty. எப்போ தெரியுமா? நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது. உண்மையான ரெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது, அதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது, அது உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் மாறிடும். உங்க பிள்ளைகளை பத்தி அதிகமா கவலைப்படுறீங்களா, அதிகமா புலம்புறீங்களா? ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் யூ பிகம் ரெஸ்ட்ஃபுல், உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய ரெஸ்ட் வந்துருச்சுன்னா உங்க பிள்ளைங்க மைட்டியா மாறுறதை நீங்க பாப்பீங்க. யாராலையும் தடுக்க முடியாது. இந்த லேபரேட்டரிக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கு. இந்த லேப்க்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. இந்த லேப்ல எதை நீங்க கொண்டு போனாலும் அது ஆண்டவர் மைட்டியாக மாத்திடுவாரு. நீங்க வேலை செய்கிற இடம் மைட்டியாக மாறும். That's how it is. When you are at rest, complete rest, this will happen. This will happen. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திருப்புடிச்ச கத்தி, ஆனா அந்த திருப்புடிச்ச கத்திய கர்த்தரால இப்படிப்பட்ட லேப்ஸ்ல ஒரு புது கத்தியா மாற்ற முடியும். only God can do it. இப்படிப்பட்ட லேப்ஸ்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட ரெஸ்டட் பீப்புளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல புரோக்கன் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உடைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உடைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கும், சிட்டியில இருக்கிறோம். அங்க கர்த்தர் உருவாக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்மளை அழைக்கிறாரு. நம்ம அதுக்கு ரெஸ்டட் பீப்புளா மாறணும். சுவிசேஷம் சொல்லணும்னு ஓடுறோம்ல, ஆசைப்படுறோம்ல, ஆத்ம ஆதாயம் பண்ணணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளால கிறிஸ்துவர்களால் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியல தெரியுமா? ஏன் நம்மளால இன்னும் இந்த 2% சென்சஸ் சொல்ற நம்பரை நம்பிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம ரெஸ்டடா இல்ல. நம்ம வாழ்க்கையே ஒரு எக்ஸாம்பிளாக இல்ல. நம்மளே ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆக இருக்கிறோம். பட் when we become rested in Christ, கர்த்தர் நம் மூலமாக பல அற்புதங்களை செய்வார். கிரேஸ் என்று சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும். அவங்க கூட நான் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு பெரிய சாட்சியை சொன்னாங்க. அவங்க பல வாலிப பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சீரழிந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்க கவுன்சிலிங் பண்ணி, தப்பான இந்த ப்ராஸ்டியூஷன் இன்றைக்கு ஸ்பான் சொல்ற விஷயங்களை எத்தனையோ வாலிப பொண்ணுங்க அவங்க லைஃப் சீரழிஞ்சிருக்காங்க. அவங்களா கூட்டிட்டு வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இவங்க ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா அது? அவங்ககிட்ட பேசுறேன், எப்படி இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க என்று சொல்லும்போது அவங்க சொன்ன
சொன்னாங்க, என்னோட சாட்சியை நீங்க கேட்கணும் என்று சொன்னாங்க. என்ன உங்க சாட்சி என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இன்னும் நீ கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப என்று சொன்னாரு, நீ கொஞ்ச நாள் செத்துருவ என்று சொன்னாரு. அதன் நிமித்தம் என் வேலை போயிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன், என் வேலை போயிடுச்சு, என் குடும்பமும் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, சோர்ந்து போயிருந்தேன். நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன், சோர்ந்து போயிருந்தேன். அப்போதான் நான் தங்குற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சர்ச் நடத்தினாங்க, வீட்டில் சர்ச் நடத்தினாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து செபிப்பாங்க. ஒரு நாள் அங்கே அந்த சர்ச்சுக்கு எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் இந்து குடும்பத்திலேருந்து வரேன். ஆனால் ஒரு நாள் எல்லாரும் போன பிறகு அந்த வீட்டு காலிங் பெல் அடித்தேன். அப்போ அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க தான் கதவை திறந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க, என்கிட்ட எதுவும் சரியில்லைன்னு. எதுவுமே என்கிட்ட பேசல, உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கப் டீ கொடுத்தாங்க. சும்மா கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க, எங்கேருந்து வரேன் எல்லாம் கேட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன பேச விட்டாங்க. அவங்க அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, வேற எதுவுமே செய்யல. அவங்க நானும் பயந்துட்டே இருந்தேன், அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னை வந்து மதம் மாற்றிடுவாங்கன்னு. எதுவுமே பேசல. டீ கொடுத்தாங்க, சாப்பிட சில உணவு கொடுத்தாங்க, அவ்வளோதான். நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் நான் போக ஆரம்பித்தேன் அவங்க வீட்டுக்கு. டெய்லியும் கூட உட்காருவாங்க, சாப்பிட தான் கொடுப்பாங்க, என்னை பேச விடுவாங்க, அவ்வளோதான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு அமைதி வரதை உணர்ந்தேன். நானே அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க ஆராதிக்கிற அந்த தெய்வம் எனக்கு தேவை என்று சொல்லி கேட்டேன். ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க வீடுகள் ரெஸ்டட் வீடுகளாக இருந்துச்சுன்னா அதன் மூலமா கர்த்தர் பல மைட்டி பீப்புளை உருவாக்குவார். உங்க வேலை ஸ்தலம் நீங்க ரெஸ்டடா இருக்கும் பொழுது அதன் மூலமா கர்த்தர் பல மைட்டி காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்துல தலைவராக நீங்க ரெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் மைட்டி பீப்புளாக வளர ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு ஷெல்டராக இருக்காது, இது ஸ்மெல்டராக மாறிடும். எல்லா தூபிடிச்ச கத்திகளையும் கர்த்தர் புதிய கத்தியா உருவாக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இந்த மாதிரி நீங்க பார்க்கிற வேலை கிடையாது என்பதை சத்தமா உணர்ந்து சொல்லுங்க. 2வது மல்டிப்ளை. நீங்க ரெஸ்டடா இருந்தா உங்களை சுற்றி மல்டிப்ளை ஆகும். 400 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 400 பேர் வந்தாங்க. அடுத்த சாப்டர்லயே பார்க்கிறோம் 600 பேரா மாறுறாங்க, 600 பீப்புளா மாறுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல 600 பீப்புளா மாறுறாங்க, 400 to 600 in the next chapter. கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள்ல அது ஒரு பெரிய ஆர்மியா மாறுகிறது. ஹல்லேலூயா. எப்படி மாறுகிறது? ஆர்மியா மாறுகிறது. கடைசி நம்ம வாசிக்கிறோம், அது ஒரு பெரிய விருந்துல முடியுது. 3 நாட்கள் விருந்து கொண்டாடுறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். 400 பேர் முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, 400 பேர் கடன்ல இருக்கிறவங்க. தாவீது ஓடி வந்த மாதிரி அவங்களும் ஓடி வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ரெஸ்ட்ஃபுல் என்விரான்மெண்ட்ல அவங்கள ஃபார்மேஷன்ல நடத்தும் பொழுது அவங்க பெருசா பெருகிட்டே போனாங்க, மல்டிப்ளை ஆனாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு குறைவுகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கடன்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என் லைஃப் மூவே ஆக மாட்டேங்குது, ஸ்டக்கா இருக்குன்னு பேசிட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட தடுக்க முடியாது, அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். நான் நிறைய நேரத்தில் அடிப்பேன், இனிமேல் சர்ச் பிளான் வேணாம், போதும் 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 ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இனிமேல் புதுசா சர்ச் பிளான் வேணாம். நான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நினைச்சேன், இதோ போதாண்டவரே, போதாண்டவரே, இது நான் மேனேஜ் பண்ற ஆண்டவரே, இன்னும் 50 வயசு ஆகும் போது போதாண்டவரே, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. இல்ல 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 இல்ல, டெய்லி வராங்க, டெய்லி பார்க்குறேன், புதுசு புதுசு ஆண்டவர் ஓபன் பண்றாரு. இப்போ கரண்டா நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல 6 சர்ச் பிளான்ட்டுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாரு, ரெடியா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளைங். when you are resting it will multiply. நீங்க சும்மா இருந்தா கூட அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். கர்த்தர் அப்படிதான் மாத்துவார் உங்க லைஃப். ஹல்லேலூயா. கடைசியாக கடைசியாக the most powerful தாவீது இந்த கேவுக்கு தப்பிச்சு ஓடி வரான். ஓடி வரும் பொழுது ஒரு சங்கீதம் எழுதுறான், 34ஆம் சங்கீதம். அந்த 34ஆம் சங்கீதத்துல அவன் அவமானப்பட்டு நான் சொன்னேன், பைத்தியக்கார மாதிரி நடிச்சுன்னு சொன்னேன். அங்கிருந்து ஓடி வரான், தப்பிச்சு ஓடி வரான். அப்படி ஓடி வரவன், ஒரு குகைக்கு தனியா இருக்கணும்னு ஓடி வரவன், யாரையுமே பார்க்க கூடாது, மனுஷங்களை பார்க்க கூடாதுன்னு ஓடி வரவன் என்ன தெரியுமா பார்க்கறான்? கர்த்தருடைய தூதர்களை பார்க்கறான்.
எனக்கு இதயம் வலிக்குது. ஏன் தெரியுமா? நிறைய பேரோட ஸ்டோரிஸ் கேட்கும்பொழுது, இங்க இருக்கிற நிறைய பேர் உங்க உங்க சூழ்நிலைகளை என்னிடத்துல பேசும்பொழுது, நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறீங்க. லைஃப்பை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, நீங்க சந்திக்கிற விஷயங்களை குறிச்சு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்களை சுற்றி கர்த்தர் இப்படிப்பட்ட தூதர்களை வைத்திருக்கிறாரு. சம்டைம்ஸ் we don't see it. Sometimes we don't see it. ஒரு முறை நான் வேலைக்காக தேனி வரைக்கும் போனேன். தேனி எல்லாருக்கும் தெரியும், மதுரை பக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துல தங்கியிருந்த ஒரு இடத்துல, அப்போ என் கூட வேலை செய்கிற அந்த இடத்த சேர்ந்து ஒருத்தர் சொன்னார், சார் என் கூட வாங்க சார் என்றாரு. சார் நைட்டு சாப்பிட்ட பிறகு அவர் கூட போனேன். அவர் ஒரு வயலுக்கு கூட்டு போனார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கே வயல்லாம். அங்கே கூட்டு போயிட்டு அந்த வயலுக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தது, அவங்க தெரிஞ்சவங்க வீடு. அங்கே ஒரு சின்ன அந்த கட்டில் இருக்கும்ல, நார்கட்டில் மாதிரி, அந்த கட்டில் இருந்து அங்கே போய் உட்காந்து அவங்க குடிக்க காஃபி கொண்டு வந்தாங்க. அதை குடிச்சிட்டு அந்த அப்போ சொன்னார், மேலே பாருங்க சார் அப்படின்னாரு. மேலே வானத்தை பார்த்தேன். I was just mesmerized. அவ்வளோ ஸ்டார்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ், ஷைனிங் ஸ்டார்ஸ். கொஞ்ச நேரத்தில் அப்படியே எந்த எல்லா கவலையும் பறந்து போயிடுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்போ எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா டெய்லி நைட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா எங்கே டெரஸ் கூப்பிட்டு போவாங்க. சாப்பிட்ட பிறகு டெரஸ் போவோம். அங்கே பாய் போட்டு படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஒவ்வொரு ஸ்டாராக காட்டுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்கை, ஸ்டார்ஸ். எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்க? நைட்டு ஸ்டார்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? வளர்கிற காலத்தில் பார்த்துருக்கீங்களா? டெரஸில் படுத்துலாம் பார்த்துருக்கிறீங்களா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு அப்படி ஸ்டார்ஸ் எப்போ பார்த்தீங்க? இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்டார்ஸ் பார்க்க முடியாதனால வீட்டிலலாம் ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறோம். ஏன் இன்னைக்கு அந்த ஸ்டார்ஸ் காணாம போயிடுச்சா? நம்ம வானத்தை அந்த ஸ்டார்ஸ் இல்லையா? வேற இடத்துக்கு போயிடுச்சா? போடிச்சிச்சு அதுக்கு? அதே வானம் தானே, அதே ஸ்டார்ஸ் தானே. ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அவ்வளோ லைட்ஸ் ஆயிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிட்டிக்குள்ள ஓடிங்ஸ் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஆயிடுச்சு, நம்மளும் பிஸி ஆயிட்டோம். நம்மளுக்கும் பல கவலை. இன்னைக்கு யாரையாவது போய் நம்ம பசங்கிட்டலாம் போய் சொன்னோன்னா தலைமாலையே போட மாட்டாங்க. வாங்க டெரஸில் போய் பாய் போட்டு படுத்து வானத்தை பார்க்கலான்னா எங்களுக்கு இன்ஸ்டா பார்க்கணும் அப்படி தானே சொல்லுவாங்க. வருவாங்களா மேலே வந்து படுக்கிறதுக்கு, ஸ்டார்ஸை பார்க்கறதுக்கு? வரமாட்டாங்க. மாறிடுச்சு இன்னைக்கு. பட் தேனியில் போய் ஒரு கிராமத்தில் போய் நான் அதை பார்க்கும் பொழுது இன்னும் அதே ஸ்டார்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. அப்போ ஐ ரியலைஸ் சம்திங் பியூட்டிஃபுல். நம்மளை சுற்றி ஆண்டவர் எப்பொழுதும் பியூட்டிஃபுல் மெசஞ்சர்ஸை வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்க மாட்டோம். we don't see, we're not able to see. ஏன்னா நம்ம ரெஸ்ட்ல இல்லை. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வேலை போயிடுச்சு. ரொம்ப வேதனையில் இருந்தார். he was crying, சீனியர் பொசிஷன்ல இருந்தார். he was crying. என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுவார். ஒரு வருஷம் கழிச்சு இப்போ அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு ஃபோன் பண்ணாரு, வேலைக்கு போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னாரு. வேலை போயிட்டு ஒரு 2-3 நாள் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் 2-3 நாள் தற்கொலை பண்ணிக்கலான்னு வீட்டில் ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கி வச்சுட்டேன். காலையில் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போன அந்த பாய்சன் குடிச்சு செத்துலான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு பாய்சன் குடிச்சு யோசிச்சிருந்தேன். அப்போ என் பொண்ணு என்கிட்ட சொன்னா, அப்பா என்னை இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் விட்டதே கிடையாது, இன்னைக்கு ஸ்கூலில் விடுறீங்களா அப்படின்னு சொன்னா. அந்த ஜேர்னி, அவளை போய் ஸ்கூலில் விட அந்த ஜேர்னி என் லைஃப்பை மாற்றிடுச்சு. அவ கூட பேசும்பொழுது அவள் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அவள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆனால் அவள் பேசின விஷயம் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு, சந்தோஷத்தை கொடுத்துச்சு, லவ்வை உணர வச்சுது. வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி டெய்லி காலையில் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அமிச்சிட்டு ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அவள் ஜபிக்கிற நேரம் அது. எங்கள் எல்லாரையும் அமிச்சிட்டு ஜபிப்பா. அன்றைக்கி வீட்டுக்கு வந்து அவள் ஜபிக்க உட்காந்தா. சரி, நான் அவ கூட போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உட்காடுறேன். அவள் ஜெபிக்கிறா. அவள் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் 4 மணிக்கு எங்கள் அம்மா ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் மார்னிங். என்னோட தம்பி வீட்டில் இருக்கிறாங்க, அப்போ தான் அவங்க மார்னிங். அவங்க கால் பண்ணுறாங்க என் மனைவிக்கு. முதல் முறையாக அவங்ககிட்ட நான் வீடியோ காலில் பேசுகிறேன். ஏன்னா அந்த டைமில் நான் இருக்க மாட்டேன். முதல் முறையாக பேசுகிறேன். அவங்க பேசும்போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவர் சொன்னார், தற்கொலை ஐடியாவை மாற்றிட்டேன். அந்த ஒரு வருஷம் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆனேன், இன்னும் பெட்டர் ஆனேன், இன்னும் சில சர்டிஃபிகேஷன் படித்தேன்.
இன்னும் மெச்சூர்டான எனக்கு ஒரு நல்ல வேலை, அதோட பெட்டர் வேலை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த சமயத்துல கர்த்தர் எனக்கு என்னை சுத்தி சில ஏஞ்சல்ஸ் காமிச்சாரு. ஏஞ்சல்ஸ் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒருவேளை அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, இப்ப கூட இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்பார்க்க மாதிரி 2 சிறகை வச்சுட்டு வெள்ளாங்கி போட்டு நமக்காக கையில கத்தி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பல ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்க முடியல, பார்க்க மாட்டோம். we are not able to see, but when we are rested, நம்ம ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பீப்புளை ஏஞ்சல்ஸா பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் மேலேயும் கோவத்தை காட்டுறோம், எல்லாரையும் தப்பா பார்க்குறோம், சஸ்பெக்ஷனோட பார்க்குறோம். ஆனா கர்த்தர் நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்மளை சுற்றி ஏஞ்சல்ஸை காண்பிக்க ஆரம்பிப்பாரு. and I just want to pray, and before I pray I want you to do something today. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இங்க பல பேர் ப்ரெஷரோட வந்திருக்கிறீங்க, பல பேர் கடனோட வந்திருக்கிறீங்க, பல பேர் கசப்போட இங்க இருக்கிறீங்க. பட் இங்கிருந்து போகும் பொழுது நீங்க நிச்சயமா ஒவ்வொருத்தரும் நிச்சயமா ரெஸ்டோட தான் போகணும். அதான் தேவன் விருப்பப்படுறாரு. you know what we are going to do? நம்ம என்னத்தை வாசிக்க போறோம்? பைபிள் வாசிக்க போறோம். 2 சாப்டர் வாசிக்க போறோம். எந்த 2 சாப்டர் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 சங்கீதங்கள் வாசிக்க போறோம். எந்த சங்கீதங்கள் வாசிக்க போறோம்? 142, சங்கீதம் 142. ஃபர்ஸ்ட் சங்கீதம் 142 வாசிப்போமா? எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் உங்க பைபிள்ல சங்கீதம் 142 எடுத்துக்கோங்களேன். 142, சாம்ஸ் 142. இந்த சங்கீதத்தோட டாப்ல நிறைய பேரோட பைபிள்ல இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இருக்கா உங்க பைபிள்ல? என்ன போட்டிருக்கிறாங்க? மஸ்கல் என்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்களா? மஸ்கல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங்னு அர்த்தம். தாவீது கேவல போய் கதறி ஆண்டவர்கிட்ட. அது வருங்காலங்களுக்கு ஜெனரேஷனுக்கு டீச்சிங்கா மாறிடுச்சு. So what you say to God becomes such a powerful lesson for people. உங்க வாழ்க்கையே ஒரு லெசனாக மாறிடும் பீப்புளுக்கு. ஸோ ஐம் ஷுர் எல்லாரும் இதை வாசிச்சிங்க, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்துல பேசுனீங்க இல்லையா? நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதை செய்யும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்குள்ள ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ வாசிப்போமா? 57ஆம் சங்கீதம், Psalms 57. இந்த சங்கீதத்தோட மேல இன்ட்ரடக்ஷன்ல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது அது? மிக்டாம் அப்படின்னா கோல்டன் இல்லாட்டி ப்ரெஷியஸ் சாம் என்று சொல்றாங்க. ஜஸ்ட் லுக் அட் திஸ். 2 சாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஓப்பனிங் இஸ் ஹார்ட் டு காட். அடுத்த சாம் இஸ் ஜஸ்ட் எக்ஸால்ட்டிங் த நேம் ஆஃப் காட். ஆண்டவர் எப்படி கான்ஃபிடென்ட்ன்ற ஒரு வார்த்தை அங்கே பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்த முடியும். இஸ் பிகமிங் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் லைஃப். ரெஸ்ட்டுக்குள்ள கடந்து வருகிறத பார்க்கிறோம்.